நேற்றைக்கு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு அப்பாவும் ஒரு குழந்தையும் வந்து நான் வந்து அதே ரோட்டில் வந்து நடந்து போகிறத பார்க்க முடிஞ்சது. அப்போது அந்த அப்பா என்ன செய்கிறாரு, அந்த குழந்தையோட கையை பிடிச்சிட்டு நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 7-8 வயது இருக்கும். இந்த அப்பா என்ன செய்கிறாரு, ஒரு கையில் வந்து அந்த குழந்தைய பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு கையில் என்ன செய்கிறாரு, கையில் வந்து சிகரெட் வச்சுட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகவே வந்து அந்த சிகரெட்டை வந்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. குழந்தைகளுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடாத ஆக சிறந்த விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய கெட்ட பழக்கங்களையும் நம்மளுடைய தீய பழக்கங்களையும் குழந்தைகளுக்கு முன்னாடி வந்து நம்ம செஞ்சு காட்டுறோம் பார்த்தீங்களா? அதுதாங்க ஆக சிறந்த அயோக்கியத்தனம். குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களே அந்த மாதிரி நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைகள் என்ன மாதிரியான பழக்கங்களை கற்றுக்கிட்டு பிற்காலத்தில் வந்து என்ன மாதிரி வளருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத பெற்றோர்கள் நிச்சயமாக பெற்றோர்களாக இருப்பதற்கே வந்து தகுதியற்றவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவும் ஞானமும் உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் பெற்றோர் என்ற அந்த தகுதியை இழந்து விடுகிறீர்கள். அந்த சிகரெட்டை அந்த குழந்தைக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் வந்து குடிக்கணுமா? ஏன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்து கூட பொறுமை இல்லையா உங்களுக்கு? அப்படின்னா அவ்வளோ ஒரு மாஸ் காட்டணுமா? என்னையா உங்களுக்கு எல்லாம் அறிவு கெட்ட மனிதர்கள்.